மத்திய பிரதேஷ் பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தை ஷிவ்புரி அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அங்கே தடிச்சா பிரதா அப்படிங்கிற ஒரு கலாச்சார முறை இருக்கு. என்ன முறை அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்திய பிரதேஷ், ஹரியானா இது போன்ற மாநிலங்கள்ல, குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா, ஜெண்டர் ரேஷியோ ரொம்ப இம்பேலன்ஸ்டா இருக்கும். 1000 ஆண்கள் இருந்தாங்கன்னா 800 பெண்கள் தான் இருப்பாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பெண் கிடைக்கிறதுக்கு, திருமணத்துக்கு பெண் கிடைப்பது ரொம்ப சிரமமா? அப்ப என்ன பண்றாங்க? அங்க இருக்கக்கூடிய ஏழை, எளிய சமூக ரீதியாகவும், பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள ஒரு சந்தைக்கு கூட்டிட்டு வராங்கங்க. 15 வயசுல ஆரம்பிச்சு 25, 30 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள். வாடகைக்கு மனைவியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு கவர்ன்மெண்ட் ஸ்டாம்ப் பேப்பர்ல கான்ட்ராக்ட் போட்டு இப்படிப்பட்ட ஹியூமன் டிராபிகிங் நடக்குது. வயசு குறைய குறைய ரேட் ஏறும். வெர்ஜின்னா அது ஸ்பெஷல் கேட்டகரியா. இப்படி கான்ட்ராக்ட போட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அந்த பெண்களை உடல் ரீதியாகவும், உளவியல் ரீதியாகவும் நாசம் பண்ணிட்டு இருக்குங்க இந்த கூட்டம். இந்த ஆணாதிக்க சமூகம். இது அங்க இருக்கிற போலீஸ் வேடிக்கை பாக்குது. கேட்டா இது அவங்க கலாச்சாரம், காலங்காலமாக இது நடந்துகிட்டு வருது அப்படின்னு சொல்லி இதை நியாயப்படுத்த முயற்சி பண்றாங்க. இன்னி வரைக்கும் எவ்வளோ என்ஜிஓஸ் போராடி பார்த்துட்டாங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியல.